ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இப்ப இருக்கிற கம்யூனிட்டில அப்பப்ப ரெனோவேஷனும் நடக்கும். ஸோ கொஞ்ச நாளாவே இந்த எலி தொல்லை இருந்துச்சுங்க. அது நைட் ஷிஃப்ட்ல மட்டும் தான் மோஸ்ட்டா வருங்க. ஸோ கண்ல படாது அண்ட் மெயின்டனன்ஸ் டீம் வந்து ஒரு ஸ்டிக்கி ஷீட்ஸ் வச்சுட்டு போவாங்க. ஸோ அதில சம்டைம்ஸ் மாட்டிக்கும். ஆனா கண்ல பட்ட எலிக்குட்டி ஒண்ணு இருக்குங்க. கொஞ்ச நாளாவே இந்த ஆனியன் முக்கியமா பொட்டேட்டோஸ் காணா போயிட்டே இருந்துச்சுங்க. நான் ஹஸ்பண்ட்ட சொன்னா, "நீ யூஸ் பண்ணியிருப்ப பாருன்னு" சொல்லுவாங்க. இன்னைக்கு பொட்டேட்டோ செய்யலான்னு எடுத்தா, அதில லைட்டா பல்லு பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பவே கண்டுபிடிச்சுட்டேன். அந்த எலி வேற யாரும் இல்ல, எங்க வீட்டு குட்டி பையன் தாங்க. என் பொண்ணு சின்ன வயசுல இதே மாதிரி பண்ணுவா. ஆனா அவ கரண்டி, ஸ்பூன், ஆப்பிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவ ஸ்ட்ராலர் பேக் சைடுல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க. அதுல போய் போட்டுருவா. சரி இன்னைக்கு தேடுவோம் இந்த ஆனியன் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஆனியன் அவனோட டாய் பாக்ஸ்லயும், இன்னொரு ஆனியன் வந்து அவனோட புக் ஷெல்ஃப்லயும் இருந்துச்சுங்க. எப்படியோ ஒரு வழியா எலிய கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு Thursday. ஸோ ஆஸ் யூசுவல் சாய்பாபாக்கு ஃபாஸ்டிங் முடிச்சாச்சுங்க. லாஸ்ட் வீடியோல பச்சைப்பயிறு வச்சு ஒரு ரெசிபி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு அத வச்சு நான் பணியாரம் பண்ணேங்க. பட் வீடியோ எடுக்கல. இன்னைக்கும் ஊற வச்சிருந்தேன். ஸோ அப்படியே ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப சிம்பிள்ங்க. வேக வச்ச பச்சைப்பயிறு, கொஞ்சம் தேங்காய், நாட்டு சர்க்கரை, கடைசியா ஹோம்மேட் நட்ஸ் பவுடர் அவ்வளோதாங்க. ஒரு மாதிரி அந்த சர்க்கரை ஊறி, தேங்காய் தட்டுப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.